வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் கோ பேபி கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். உன் கண்களை திறந்து பார், இந்த பூமி உனக்காக காத்திருக்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணிக்கு உங்களுக்காகவே நாங்கள் உங்கள் வீடு தேடி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான நகைச்சுவைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வாங்க பழகலாம் நிகழ்ச்சி. ஓகே, இந்த வெப்சைட் நாங்க வெப்சைட்ல தேடி எடுத்தாலும் நாளைக்கு சொல்றோம். நிறைய வெப்சைட்லாம் சர்ச் பண்றீங்க போல இருக்கு. நீங்க என்ன கையில புக் எல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்டர், அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ என்னன்னா அப்ப நான் என்னோட கருத்தை நான் சொல்ல போறேன். ஓகேவா? பசங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கும் கர்மாதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஓகே, அரிசியை தலையில தூக்குனா அது கல்யாணம், அதே அரிசியை வாயில தூக்குனா அது கர்மாதி. பேசிக்கலி தட் ஒன்லி. இந்த காமெடியை வேற யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை விட பெரிய காமெடிங்க பாருங்க. இந்த பொண்ணோட போட்டோ போட்டு இந்த ஒளி அரசியில ஒரு கேலண்டர் போட்டிருக்காங்க. அதுல என்ன அது ஒரு ஜூம் போங்களேன், வேணும்னா மறுபடியும் ஒரு வாட்டி ஜூம் போய் பாருங்க. அவ பக்கத்துல அப்படியே இந்த சைட்ல அப்படியே ஃப்ரீன்னு அடிச்சிருக்கு பாருங்க. இதெல்லாம் காரணம் இல்லாமையா பண்றாங்க. இந்த 2016 கேலண்டர் வாங்குற வாழ்க்கை என்ன ஆக போகுதோ அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது, சுபிட்சமா இருக்க போகுது. இது எங்கேயோ பஸ்ல ஒருத்தர் வந்து வித்துட்டு இருந்திருக்காரு. மே பலாண்டகோ மே தேனே போத்த அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கலைச்செல்வன் சார் பஸ்ல வந்து கேலண்டரா ஒருவேளை நம்ம கலைச்செல்வன் சார் போய் சொல்லிட்டாரு போல இருக்கு. இது இருக்கட்டும். சரி, ஓகே. சோ வந்து நம்ம சுடரொலி ஒளியரசி பேப்பருக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணி ஆகணும் கண்டிப்பா. சோ பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ப்ரோக்ராம் பத்தி ஒரு பேப்பர்ல எல்லாம் ஆர்டிகல் அழகா எழுதி தனுக்கெல்லாம் ஒரு பேப்பர் போட்டு அவளை கவர் போட்டோ எல்லாம் போட்டு கேலண்டர் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஒளியரசி எடிட்டர் இருக்காரு இல்லையா, அவருக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கணும் கண்டிப்பா. ஓகே, பொங்கலுக்கு எல்லாம் கடா வெட்ட மாட்டாங்க, தீபாவளிக்கு வேணா கடா வெட்டி பொங்கல் இது வைக்கிறேன். இதுக்கெல்லாம் காமெடி நல்லா பண்ணிரு. அதாவது செட்டிங்லாம் ஆக்சன் சொன்ன மட்டும் அப்படி திணறிட்டு அடுத்த வருஷம் என் ஃபேஸ்லாம் இதுல வரும்னு நினைக்கிறேன். இல்ல எங்க ஃபேஸ்லாம் பேசிக்கலி டைம்ஸ் மேகசின் கண்டிப்பா அந்த மாதிரி மேகசின்ல வரும். பட் வந்து இவங்களுக்கும் நம்ம தேங்க் பண்ணிடலாம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம சித்திரை ஸ்பெஷல் மேகசினுக்கு வந்து யஷோட படம் தான் ஃபர்ஸ்டா கவர் போட்டோவா வந்துடும் அப்படின்னு வந்து நாங்க ஒரு கோரிக்கை விடுத்துக்கிறோம். யார் வாங்குவாங்கன்னா தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல. சரி, ஓகே. அண்ட் இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் நிகழ்ச்சியில முக்கியமான 2 தூண்கள் வரணும். தூண்கள்? ஆமா, சரி, ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி தூண்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துட்டே இருக்கும், சரியா? சோ அந்த 2016க்கு வந்து என்ன மாற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபீமேல் பிரசன்டரை மாத்த போறாங்க. அதானே? அதெல்லாம் கிடையாது, ஒண்ணு மேல் பிரசன்டரை மாத்துவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ் யூ ஆல் நோ பேசிக்கலி இப்ப யாரை மாத்திருக்காங்க அப்படின்னா எங்களுடைய ஜட்ஜஸ் தான். ஜட்ஜஸ்ல ஒரு சிறிய மாற்றம் நடைபெற்று இருக்குது. ஸோ வளமையா வந்து எங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் மாற்றம்னால இதைத்தான் செய்வானுங்க அப்படின்னு, சரியா? அதே மாதிரி எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து எகெயின் எங்களுடைய மேடைக்கு வந்து நிலாப்ரியன் சார் வந்திருக்காரு. ஸோ அவரையும் எங்களுடைய கலைச்செல்வன் சாரையும் மேடைக்கு அழைக்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களோட ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றேன்னா ரொம்ப ஃபீல் பண்றேன். ஐயோ மறுபடியும் இந்த மூஞ்செல்லாம் பார்க்குறேன் அந்த ஃபீலிங்கா? அப்படி இல்லை, இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான். ஓகே ஓகே, சூப்பர். சரி சார், நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இல்ல என்ன சொல்றேன்னா இப்ப வந்து பாடல் கதிரை மாதிரி இப்ப நம்ம ப்ரோக்ராம் ஜட்ஜஸ்லாம் ஒருத்தர் வருவாரு, அப்புறம் வந்து அவர் உட்காந்து அவர் மருத்துவர் வருவாரு. ஸோ இது வந்து பேசிக்கா ஜட்ஜஸே நம்ம அப்படியே ரெண்டமா சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தா தான் பர்ஃபார்மன்ஸை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற வியூஸ் வித்தியாசப்படுவோம். அதனாலதான் இப்போ என்னன்னா இந்த நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறம் வர்ற தகவல் எல்லாம் எப்படியா இருக்குதுன்னா வாங்க பழகலாம் ரொம்ப அபாரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படி இருக்கிற போது இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு பார்ட்டி கொடுத்தாங்க. நானும் போய் உட்காந்துட்டேன். உட்கார்ந்தோடனே அங்கே ஒருத்தன் வந்து கேட்டான், என் ஃப்ரெண்டு, எப்பா இந்த விஸ்கிக்கும் விஷத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நான் என்னடா இவன் திடீர்னு இப்படி கேட்குறானே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு போட்டு, விஸ்கி குடித்தாக்கா நம்ம வாந்தி வரும், விஷம் குடித்தேன்னா போலீஸ் வரும் அப்படின்னு. அதுதான் தப்புன்னா, என்னடா இது போட்டு தலையை குழப்புறானே அப்படின்னு. அப்போ சரி நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான் சொல்லுன்னேன். விஸ்கி குடித்தா நாங்கள் 4 பேர் முன்னால் ஆடுவோம், விஷம் குடித்தா எங்கள் முன்னால் 4 பேர் ஆடுவோம்னா.
புரிஞ்சிச்சு. லேட் ஆயிட்டு போல இருக்கு. புரிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் பேசிக்கலா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது தான். அப்படிதான். ஆமா. ஸோ யாராவது விஷம் குடிச்சாங்கன்னா கடைசியில டியூ மீ த டபுள். ஆமா. சரி உங்க காமெடி. நான் எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வளமையா என்னுடைய மிமிக்ரி பண்றது. ஓகே சூப்பர் சார். மகாதேவி திரைப்படத்துல PS வீரப்பா பண்ணினதை எம்என் நம்பியார் பண்ணா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மகாதேவி அந்த வில்லத்தனத்தை எப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். மாதேவி, என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறாய்? உன் அரக்கத்தரமான பிடிவாதத்தால குழந்தை சாகணுமா? தெளிவா சொல்லு. 1 2 3 சொல்றதுக்குள்ள நீ உண்மையை சொல்ல, நான் குழந்தைய கொன்னுடுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி பல மிமிக்ரி எல்லாம் நம்ம ப்ரோக்ராம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரா வர போறா, யாரு பெஸ்ட் பர்ஃபார்மரா வர போறாங்கிறதுலாம் நாங்க வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் முடியும். ஸோ இப்போ நம்ம ஜட்ஜஸ் வந்து சீட்டுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ எங்களுடைய ஜட்ஜஸும் அவங்களுடைய சீட்டுக்கு போய் அமர்ந்தாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்டாகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் காத்துட்டு இருப்பாரு. எஸ். ஸோ வந்து மறுபடியும் நம்ம விஜய் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு. இவர் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இன்னைக்கு வந்து நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக விஜய் அண்ணா ஸோ இன்னைக்கு கலக்குறீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். காட்டுறோம் தூங்குறோம் தாம்பரத்தை வாங்குறோம் அப்படிங்கிறத வந்திருக்காரு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். வாரம் வசந்தத்தை கொண்டு வரும் எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியின் வாங்க பலகா நிகழ்ச்சியின் ஊடாக மீண்டும் ஒருமுறை அன்போடு சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். வழமை போல் எங்களுடைய அன்பார்ந்த 2 நடுவர்கள், அதே நேரத்தில் எங்களுடைய அன்பார்ந்த தொகுப்பாளர் இன்றைக்கி ரொம்ப கலையாக இருக்கார். அதே மாதிரி எங்களுடைய தொகுப்பாளினி எல்லாருக்கும் வந்து இனிமையான வணக்கத்தை சொல்லிவிட்டு சந்தோஷமாக நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவாக நீங்கள் வந்து சிரிப்பு என்னும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் நீங்கள் தான் எல்லோருக்கும் அழகாக தெரிவீர்கள் அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதுமே சிரிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் தான். இந்த விஷயங்களை வந்து நாங்கள் தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரியான அற்புதமான நிகழ்ச்சியை வந்து சந்தோஷமாக நடத்தி கொண்டு வரோம். வாரம் சனிக்கிழமையில் எங்களுடைய சொந்தங்களை சந்தித்து கொண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படின்ற விஷயம் வந்து உலகத்தில் காதல் இல்லாத உலகம் இல்லை, காதல் இல்லைன்னா அது உலகமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அற்புதமான விஷயம் தான் அந்த காதல். அது வந்து காதலுக்கு வந்து பொதுவாக ஒரு இலக்கணம் வரவிலக்கணம் சொல்லுவாங்க. காதல் வந்து கார் மாதிரி சார், சில பேர்த்துக்கு கிஃப்டாக கிடைக்கும், சில பேர்த்துக்கு லிஃப்டாக கிடைக்கும், அது அவங்கவுங்கள பொறுத்தது. அந்த மாதிரி அற்புதமான ஒரு விஷயம் அன்றைக்கு வந்து. ஏன்னா காதலில் வந்து இப்போ நீங்கள் காதலை பற்றி பேசுனா காதல் வந்து இன்றைக்கி ரொம்ப பேர் அடிபட்டிருக்கான். அன்றைக்கி ஒருத்தன் கவிதை எழுதுனான், அற்புதமாக எழுதுனா சார். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம், உனக்கு டிக்கெட் எடுத்தனா தெரு வரும் அப்படின்னா. ஏன்னா அவன் அனுபவிச்சு எழுதுனா, ஏன்னா நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இன்னொருத்தன் கவிதை எழுதுனான், வைரமுத்துக்கு எதிராக எழுதுறான். அப்படி ஒரு அருமையான கவிதை. ஏன்னா காதலித்து பார், உன் கால்கள் தரையில் நிற்காது, உன் பர்ஸில் காசு நிற்காது, உன் ஃபோனில் சார்ஜ் நிற்காது, உன்னை சுற்றி ஒரு நாய் கூட நிற்காது, ஆனால் நீ மட்டும் நடுத்தருவில் நிற்ப அப்படின்றான். ஏன்னா இப்போ அவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கான். அன்றைக்கி எனக்கு ஒரு பீச்சில் உட்காந்து ஒரு காதலையும் பேசிக்கிறாங்க. அவன் ஒரு கவிதை சொன்னான் சார், அதோடு அந்த காதல் எழும்பி ஓடிடுச்சு. என்னென்னா, கனிகளில் பிடித்தது சப்போட்டா, நம் காதலுக்கு உங்கள் அம்மாவும் அப்பாவும் சப்போட்டா அப்படின்னா அது இன்னொன்று சொல்கிறான், நீ போட்டிருக்கிய உன் சுடிதாருக்கு போட்டுட்டு வரைய ஒரு துப்பட்டா, அதை துவைக்காமல் வந்து அவன் முகத்திலே காரி துப்பட்டா அப்படின்ட்டு. ஏன்னா அருமையாக பேசுகிறாங்க. அதை விட இன்னொன்று சொன்னான், உன் காதில் போடுவிய ஒரு தொங்கட்டா, உன்னை காதலிச்சதுக்காக நான் அவன் தூக்கில் தொங்கட்டா அப்படின்னா அதோட எழுப்பி ஓடி போச்சு. ஏன்னா அருமையாக அந்த மாதிரி சொல்கிறாங்க, அருமையான கவிதைகள் சொல்கிறாங்க. ஏன்னா காதல் வந்து அப்படி முக்கியமாக போகிறது. இதில் ஒரு விஷயம் இருக்குது சார். ஏன்னா அந்த காதலுங்கிறது காதலை விட்டு வெளியில் போனால் அதை விட அருமையான நகைச்சுவை இருக்குது. ஏன்னா காதல் முடிஞ்ச ஒரு கல்யாணம் அது வளமையாக வரது தான். அன்றைக்கி வந்து இந்த புருஷனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? புருஷனுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் தான். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டானா அவன் மனுஷன், செய்யாத தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டால் அவன் புருஷன். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை போச்சு. ஏன்னா கல்யாணங்கிறது அப்படி ஒரு அருமையாக போயிட்டுருக்கு. அன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷத்தில் கணவன் வந்து வீட்டுக்கு வரும்போது மனைவி சொல்லுது, திடீர்னு போய் ஸ்வீட் கொடுத்துச்சு. என்னடி திடீர்னு ஸ்வீட் கொடுக்குற அப்படின்னா, இல்லைங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமே, இந்த விஷயத்தை உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. இல்லைங்க. ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவங்க அடிப்பாங்க அப்படின்னு. என்ன அடிப்பாங்களா? ஆமாங்க, காலேஜ் போகிறப்ப ஒரு 4 பேர் தான் சொல்லி நீ வாங்குன்னு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா காலேஜ் போய் படிக்கிற டைமில் அந்த அம்மா கர்ப்பமாக இருந்திருக்கு. அதை பாருங்கள் எவ்வளோ நாசிக்காக சொல்லுதுன்னு அவங்ககிட்ட. ஏன்னா அப்படி சில விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா புருஷங்கிறது இன்றைக்கி சார் நிறைய பொண்ணுங்க வந்து வித்தியாசம் பேசிக்கிறேன். அன்றைக்கி 2 அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, இந்த புருஷனும் காங்கிரீட்டும் ஒன்று அப்படின்னு. புருஷனும் காங்கிரீட்டும் ஒன்றா? இது என்னடா அப்படின்னா, காங்கிரீட்டும் புருஷன் ஒன்றா. ஏன்னா கட்டுன்னு ஒன்று கொஞ்ச நாள் ஒன்றுமே பண்ணக்கூடாதான், கொஞ்ச நாள் காய விட்டுட்டா அப்புறம் எது வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி புருஷன் அடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு எப்படியெல்லாம் வசனம் தேடுதுன்னு பாருங்கள். அந்த மாதிரி அருமையாக நடக்கும். வந்து அன்றைக்கி ஒரு புருஷன் வந்து காலையில் போய் தூங்கிக்கிட்டு இருந்த மனைவி மேலே சட்டுன்னு தண்ணியை தெளித்தான்.
அந்த மாதிரி பதறிடுச்சு. என்னையா முகத்தில் தண்ணியை தெளிக்கிற அப்படின்னு. உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னார், என் பொண்ணை பூ மாதிரி பார்த்துக்கணுன்னார், அதான் தெளித்து பார்த்துக்கல அப்படின்னு இப்படியாலாம் மிரட்டுவீங்க அப்படின்னு பதறுவாங்க. அன்றைக்கி அந்த அம்மா கேட்குது, என்னங்க நீங்கள் தூங்கும்போது இடைநடுவில் ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு. அடப்போடி என் கனவுல அனுஷ்கா வந்தா அப்படின்ட்டுக்கா. அப்புறம் இடையில திடீர்னு சிரிப்பை நிப்பாட்டிங்க அப்படின்னு நீ வந்துட்ட அப்புறம் இங்கே சிரிக்கிறது அப்படின்னு அவங்க அந்த ரூட்டில் போய்க்கிருக்காங்க. ஏன்னா எல்லாம் பதறுவாங்க. அன்றைக்கி ஒரு கணவன் மனைவி வந்து பைக்கில் இப்படி போயிட்டுருக்காங்க. போகும்போது திடீர்னு இடையில ஒரு குரங்கு ஓடிச்சு. குரங்கு போனால் அந்த அம்மா கணவனை கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்லுது, என்னங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் சொந்தக்காரவங்க பாருங்கள் ஓடுறாங்க அப்படின்ட்டு. அவன் விடுவானா, அட விடுறி என் மாமனார் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு இருக்கான். என் மாமனார்னா உன் அப்பன் தான் அது அப்படின்னு தப்புன்னு சொல்கிறது. அப்போ மிரட்டுவாங்க. இந்த மாதிரி காதல் அப்படின்ற விஷயத்தை விட, கல்யாணம் அப்படின்ற விஷயத்தை விட நிறைய விஷயம். ஏன்னா உலகத்தில் சார் ஒரே ஒரு வார்த்தை மிஸ் ஆகிறதுனால, ஒரே ஒரு எழுத்து பிள்ளையானனால ஒரே நாளில் 10 லட்சம் ஒரு புத்தகம் வந்து 10 லட்சமாக விற்பனை ஆணிச்சான். அப்படின்னா என்ன தெரியும், ஒரே ஒரு எழுத்து தான் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் 10 லட்சம் காப்பி வந்து விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு என்னென்னு தேடி பார்த்தாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவ்விஸ் சேஞ்ச் லைஃப்னு போடுறதுக்கு பதிலாக அவ்விஸ் சேஞ்ச் வைஃப்னு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக 10 லட்சம் காப்பி விற்பனை ஆகிருக்குன்னா அவன் எவ்வளோ அடிபட்டு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க சமுதாயத்தில். ஏன்னா அப்படி நடக்கும். சிலது வந்து ஒரு கல்லறையோரத்தில் ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கார், ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கார். அப்போ அழுதுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒருத்தர் வந்தவர் கேட்டார், என்ன சார் ஏன் சார் அழுதுறீங்க அப்படின்னு. இல்லை சார் இவன் தான் சார், இவனை நம்பித்தான் சார் இருந்தேன், இவன் வந்து அவ்வளோ நல்லவன் சார், எனக்கு முடிஞ்சிச்சுன்னா இவனை நான் மறுபடியும் உயிர் கொடுத்து இவனை எழுப்பிடுவேன் சார், அப்படி நல்லவன் சார்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கு பேசிக்கிட்டார். அப்போ போனவர் கேட்டார், அப்படியெல்லாம் கவலைப்படுறீங்களே சார், இவர் உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியம்னு. இவன் தான் சார் என் பொண்டாட்டியோட கனவன், அவன் செத்து போயிட்டான் சார், அதான் சார் இவளை 2ஆவது கட்டிக்கு நான் படுறேன் பாடு, எனக்கு இவனை எழுப்ப முடிஞ்சால் எழுப்பி விட்டுறேன் சார். அவ்வளோ கவலையாக இருக்காங்க உலகத்தில். இப்படி கல்யாணம் அப்படின்ற விஷயங்களில் இன்னும் நிறைய நகைச்சுவைகள், இதே மாதிரி அழகான நகைச்சுவைகள் இருக்கிறது. இந்த கல்யாணம் மட்டும் இல்லை, காதல் மட்டும் இல்லை, ஏராளமான நகைச்சுவைகள் வந்து வாழ்க்கையில் எந்த நேரமும் நம்மளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த சந்திப்புகளை வந்து நாம் அழகாக புரிஞ்சு நடந்துட்டோம்னா இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். புத்தர் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சீடனை எழுப்பி சொன்னார், கையில் ஒரு மண்பானையை கொடுத்து போய் அந்த நீரோடையில் வந்து தெளிந்த நீரை எடுத்துகிட்டு வா குடிக்கிறதுக்கு அப்படின்னார். அப்போ அந்த சீடன் வந்து அந்த மண்பானை எடுத்துகிட்டு அந்த ஏரியை நோக்கி போகிறான். போகும்போது அவனுக்கு முன்னால் ஒரு 10 எருமை மாடு, ஒரு மாடுகள் வந்து அந்த ஏரியை கடந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அவள் போகும்போது அந்த ஏரி வந்து நீரெல்லாம் கலங்கி சாக்கடை ஆகிட்டு, அப்போ அவனால் குடிக்கக்கூடிய தெளிவான நீரை வந்து எடுத்துக்க முடியலை. அப்போ என்ன செஞ்சான்னா மறுபடி திரும்பி வந்தான், வெறும் கையோடு வந்தான். அப்போ புத்தர் கேட்டார், ஏன் தண்ணி எடுக்கலை அப்படின்னார். அப்போ அந்த சீடன் சொன்னால், இல்லை சுவாமி, நான் போகும்போது 10 மாடுகள் வந்து அந்த கரையை அதை தாண்டி போயிடுச்சு, அதனால் என்னால் சுத்தமான நீரை எடுக்க முடியல அப்படின்னார். சரி இரு அப்படின்னு சொல்லி மறுபடி உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடி அந்த பானையை கொடுத்து மறுபடி அனுப்பிவிட்டார். மறுபடி போகும்போது அந்த நீரோடைய அழகாக நீரெல்லாம் ஓடி கலங்கள் நீரெல்லாம் ஓடி நல்ல சுத்தமான நீராக இருந்தது. அப்போ மறுபடி அந்த தண்ணியை சுத்தமான குடிக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்துகிட்டு மறுபடி வந்தோடனே புத்தர் அந்த தண்ணியை வாங்கிட்டு கேட்டார், இப்போ எப்படி அந்த சுத்தமான நீரை நீ எடுத்துட்ட அப்படின்னு, இதை எடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுன்னு அப்படின்னார். அந்த சீடன் சொன்னால், எதுவுமே பண்ணலை சுவாமி, நான் அந்த ஆறை வந்து அது போக்கில் ஓட விட்டேன், சுத்தமான நீர் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னார். அப்போ அந்த சீடனை உட்கார வச்சு சொன்னார், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் உங்களுடைய மனதை அதன் போக்கில் ஓட விடுங்கள். அதே இடத்தில் நீங்கள் சங்கடம் வரும்போது நீங்கள் ஏதாவது செய்ய போனால் இன்னும் பிரச்சனையாகும், உங்கள் மனதை அதே பாட்டில் ஓட விடுங்கள், எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை சொன்னார். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எல்லா பிரச்சனைகளையும் உங்கள் மனதிலே நாட்காலி போட்டு அமர வைக்காதீர்கள், அவை வந்த பாட்டில் போகட்டும், நீங்கள் சிரிக்கும் நல்ல விஷயங்களை, சந்திக்கும் நல்ல விஷயங்களை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வும் சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எங்களோட விஜய் அண்ணா வந்து தொடர்ச்சியாக வந்து காமெடிஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காமெடிஸ் முடிகிற டைம்லையும் வந்து மெசேஜ் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இன்றைக்கும் கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாரு. எப்போவுமே வந்து எங்களுடைய துன்பத்தை வந்து நாட்காலி போட்டு எங்களுடைய மனசில் உட்கார வைக்கக்கூடாது, ஸோ அது வந்து ஃப்ரீயாக பறக்க விடணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏன் காமெடிக்கு அப்புறம் மசாஜ் பண்ணுறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம்? அது மசாஜ் கிடையாது மேம், மெசேஜ். அக்கா சொன்னது அப்படி கேட்டுருச்சு நம்ம காதில். ஓகே சரி, வந்து உண்மையிலே இந்த மாதிரி காமெடிஸ் இந்த மாதிரி மெசேஜ்லாம் சொல்கிறீங்களே, உண்மையிலே வாழ்க்கையில் இதெல்லாம் பட்டிருக்கீங்களா இல்லைனா ஃப்ளோவில்? சிலது பட்டது, சிலது படாது, பட போறது. போட்டோ எல்லாம் காட்டியிருக்கீங்க. முட்கூட்டியே பேசிக்கலி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த மேட்டர்லாம். நேயர்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிரும். பப்ளிக் அக்கா அடிப்பாங்களா? சரி ஓகே. ஆஃப்டர் லாங் டைம் எங்களோட விஜய் அண்ணாட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. நிலாபிரியன் சார் சொல்லுங்க. விஜய் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படிங்கிறத, எல்லாரும் சிரிங்கங்கிறத முதல்ல காதலில் ஆரம்பித்து கல்யாணம், அதுக்கப்புறம் கடைசியாக கருமாதி வரைக்கும் வந்துட்டீங்க.
அது என்னென்னா காதல் கவிதை வரும் அப்படின்னு அந்த காமெடிக்குள்ளேயே கொண்டு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து கடைசியாக கல்லறையில் போய் பண்ணீங்க பாருங்கள். அவனை எழுப்புறதுக்கு முதல் மாப்பிள்ளையை எழுப்புறதுக்கு சூப்பர், ரொம்ப சங்கிலி தொடராக கொண்டு போய் முடிச்சிட்டீங்க காமெடியை. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருக்குமே, மண்டையை பார்த்தாலே தெரியுது, மொட்டெல்லாம் விழுந்துருக்கு. கல்யாணம் ஆனாலே இப்படி நிறைய பேருக்கு முடியெல்லாம் கொட்டிடுது. ஏன் சார் நீங்கள் வந்து அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார், ஏன் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு? அது கல்யாணம் கட்டினா தான் முடி போகணும்னு சொன்னால் இவருக்கு நிறைய போயிருக்கணும். அப்போ அவர் கல்யாணம் பண்ணலையா? அப்போ அவரும் கல்யாணம் கட்டி ஒருவேளை நான் யோசிச்சேன் என்னன்னா அது முடி போறதுங்கிறது நாங்க சிந்திக்க தான் போறது. உங்களுக்கும் இப்ப திரும்ப போயிரும் உள்ளுக்கு. இல்ல அது எப்படின்னா எதுக்கு தெரியுமா சிந்திக்க போகுதுன்றாங்க. அந்த 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 ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம சிந்திக்கிறாங்க. இதை எப்படி கலட்டி விடலாம்? முக்கியமா யஷோ ஏன் இந்த क्वेश्चனை கேக்குறாருன்னா அங்க பாருங்க சைடுல அவருக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இதெல்லாம் டீல் பண்ணிக்கலாம்ங்கறதா. அவர் வலமையா சைடுல படுத்து சிந்திக்கிறனால சைடுல போகும். இந்த சைடுலயே போயிட்டு இருக்கா? ஏன்னா நாங்க சைடுல தான சைட் அடிக்கிறோம் அந்த மாதிரி. சரி கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. வழக்கத்தில் விஜயோடைய காமெடி எல்லாம் ரொம்ப எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப நாள் அவர் குறைபாடு இருந்தது என்னென்னா ஸ்பீடாக போகிறாரு. இன்றைக்கி அந்த ஸ்பீடெல்லாம் காணலை, ரொம்ப நிதானமாக. அந்த நிதானத்துக்கு கூட ஒரு கடைசியில் புத்தரை ஒரு சாட்சியை வச்சுட்டார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு காமெடியும் பர்ஃபெக்டாக நல்லா இந்த பார்வையாளருக்கு ரொம்ப சிரிக்கிற வாய்ப்பை நிறைய கொடுத்துருக்குறாரு. அதே நேரத்தில் கடைசியாக சொன்ன தத்துவத்தில் இன்னொரையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னென்னா மனசை நீரோட மாதிரி போடுறது மட்டுமில்லை, நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்கணும்னா அந்த கலங்கின நீர் தெளிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் எப்படின்றதையும் அந்த அதில் இருக்க ஒரு தத்துவமாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்ட். நன்றி சார், நன்றி. சூப்பர். ஸோ இன்றைக்கும் வந்து வளமை போலவே வந்து கலக்குன்னு கலக்கிட்டீங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கிஃப்ட் ஆம்பரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இந்த தனுவும் யசோவும் சேர்ந்து ஆசைகளை உண்டாக்கிடுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. இப்படி எத்தனையோ ஆசையெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சொல்லி அப்பனா என்ன இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? சரி இன்னைக்கு நம்ம வந்து தீ குளிக்கிறோம். கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கலான்னா எப்படி கொடுக்கலான்னா இப்போ கேட்டாலே அந்த நம்ம ரவிக்குமார் என்ன நம்ம காட்டில் கேட்டலான்னு தரான் அந்த சிட்டுக்குருவி லேகியத்தை கொண்டாந்து யசோவை கொடுத்தீங்கன்னா கொடுத்துடலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். சிட்டுக்குருவி லேகியம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுக்காக கொடுப்பாங்க. எனக்கு என்னவோ அது நான் கேள்விப்பட்டது இல்லையே. பரவாயில்ல பிரதர். see you. நன்றி. பை. ஸோ எங்களுடைய விஜய் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் அடுத்ததாக வந்து ஒரு புது டீம் ஒன்று உருவாகி இருக்கு. நம்ம புது டீம் ஒன்று உருவாகி இருக்குன்னா யாரு அந்த அலைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஜெர்மன் அதுக்கப்புறம் இட்டாலி ரெண்டுமே மிகப்பெரிய அலைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் அந்த ஜெர்மன் நாட்டு தலைவர்னா நம்ம சித்திக். யார் இட்டாலி நாட்டு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய அலைஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எட்வர்ட் கூட நான் அந்த டீம்ல இணைஞ்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு புது விஐபி ஒரு ஆள் வந்திருக்காங்க நம்ம செட். விஐபி விஐபினா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாரும் இல்ல. இந்த செட்ல சித்திக் செட்ல விஐபியா? சித்திக் செட்ல தான், ஆனா அது வெளிய இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்பனா விஐபியா இருக்கலாம். ஏன்னா அவங்க செட்ல யாருமே விஐபி கிடையாது. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்க அடுத்ததா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் வெல்கம் them on stage please. விடிஞ்சு போச்சு. இனி இந்த விடிஞ்சதுக்கு பிறகு இந்த காலத்தால இருந்து மாலை வரைக்கும் வேலை தான். சாமி கண்டு வந்தாரண்டி சொன்னா எதையாவது ஒரு பொய்யை சொல்லுவார். பாப்பம் வேலை செய்யறதுக்கு நெருக்கி ஒன்றும் இல்லை. அசலி புசலி ரசமணி என் கையை கொஞ்சம் இறுக்கி புட்டி. ஆளுமா டோலுமா சாலக்கணி மாலுமா விடுமா அதை கொஞ்சம். ஓ கட்டம்மா கையை விடுமா கையை விடுமா. ஹலோ உட்கார் 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 உட்கார். சாமி சொல்லு, இன்னைக்கு யாரடா வந்திருக்கா? அம்பாறையில என்னடா அடி வாங்கினமா? அடி வாங்கினம் அம்மா. அது ஞாபகப்படுத்தாது. கல்முனையில காலோடைச்சாங்க அம்மா. ஆமா ஆமா. பவனியாவில இந்த நாக்கு வழிய வர வாய கிழிச்சாங்க அம்மா. போதும் சாமி வந்துருச்சு, உட்கார்றா. சாமி உட்கார்ந்துட்டேன் சாமி உட்கார்ந்துட்டேன். புசலி புசலி ரசமணிடா. அடிடா சலமணி. என் கையை கொஞ்சம் இறுக்கி புடி. கையை கொஞ்சம் இறுக்கி புடிடா. அந்த கையை உடைச்சிடா சாமி. உடைக்கல சாமி.
உடைச்சிடாத விடு. இன்னைக்கு யாரு வந்திருக்கா? இன்னைக்கு யாரு வந்திருக்கா? அவனை வர சொல்லு. ஆற ஒன்று வருகிறது சாமி. கவனமா இருக்கணும்பா. சத்தம் கிட்ட போடக்கூடாது. அவனுக்கு ஏதோ குறைபாடு தெரியுதுடா. குறைபாடு தெரியுது அவனுக்கு. என்ன குறைபாடு? இந்த இதுதான்டா குறைபாடு. கை குறைபாடு. போட்டு வர சொல்லு, போட்டு வர சொல்லு. டையோட ஒரு குட்டி வந்து வந்து இங்க வா, இங்க வா. அப்படி போயிட்டா சாமி. இது உன் மகன் தானே? இடிடா வண்டி. ஆமா ஆமா சாமி. அது பார்த்தாலே தெரியுது. என்ன படுக்க அவன் என்ன படுக்க என்ன உள்ளரா வச்சிருக்காய். உட்கார்றா. கைய போடுறா, கைய போடுறா. குறை போடுறா. சாமி ஏத்துக்காது, சாமி ஏத்துக்காது. எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சீங்க சாமி? கண்ணு கண்ணு நோக்கியா கொள்ளைக்கொழு ஓவியா. நீ உட்காரியா? சொல்லுடா, அதுக்கு காரணத்தை நீனே. சாமி குறைபாடு இருந்துச்சு சாமி. தெரியுது. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு தெரியல சாமி. என்ன சாமி குறை? உனக்கு என்னடா குறைபாடு? ஏன் இங்க வந்த? சாமி பெரிய குறை இருந்துச்சு சாமி. சொல்லுடா, சொல்லுடா. நீங்க தான் சொல்லணும் சாமி. சொல்லு, சொல்லுடா. அதாவது சாமி, என்ன செய்யறேன்னு தெரியல சாமி. எனக்கு 9 குழந்தைங்க சாமி. 9 10 குழந்தை சாமி. 10 குழந்தையா? 10 குழந்தை சாமி. இது 11க்கு நாங்க 11 எனக்கு வேணாம் சாமி. அதனால என்ன சாமி பண்றது? நீ உன் கை கால வச்சு சும்மா இருடா. அவன் கை கால வச்சு சும்மா இருந்தானா புள்ள பிறக்காது சாமி. எப்படி காணாம போன டையை எப்படி சாமி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க? என்னடி முடியாம கண்ணுல மையி உன் டைடா அது. ஐயோ கிடைச்சிருச்சு. சாமியோட மகிமையே மகிமை. கட்டிட்டான்டா, டைய கட்டிட்டான்டா. டைய கட்டிட்டான். எப்ப பார்த்தாலும் இந்த டையிலேயே மைக்கு வருது. அது இவன் அது. ஆமா சாமி. இவன் அது. ஆமா சாமி. அந்த நாய் மாதிரி குழப்பம் நீ தான்டா. என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டீங்க? தெரியுதுடா, ஞான கண்ணுக்கு தெரியுதா நீ செய்யறதெல்லாம். என்னடா சாமி ஒரு கேள்வி சாமி. அடுத்த கேள்வி கேள்றான் சாமி. எங்க செட்ல வந்து ஒருத்தன் கருகருன்னு இருப்பான் சாமி. யாரா? அந்த எம்ஜிஆர் வேஷம் போட்டு வருவான் சாமி. சிவாஜி வேஷம் போட்டு. சொல்லு. எல்லாத்தையும் கலாச்சிட்டு இருப்பான் சாமி. அவனுக்கு ஒரு செய்வனை செய்யணும் சாமி. அங்க கடிச்சு இங்க கடிச்சு என்னையே கடிக்கிறியே. ஐயா சாமி, அவன் ரொம்ப மோசமான சாமி. சொல்லு. என்னைய கலாய்ச்சி என்னை ரணக்கலமாக்கிட்டான் சாமி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் ஏதாவது செய்யுங்க சாமி. அவன் பேரு சாமி எட்டுப்பட்டு. அவனுக்கெல்லாம் செய்வன செய்யாடா. ஏன் சாமி? அவன் நல்லவன். ஆளுமா டோலுமா குந்துமா நீ சாமி. அடுத்து சாமி, அடுத்த கேள்வி கேள்றா சாமி. எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாலும் சாமி காமெடியே வர மாட்டேங்குது. யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க சாமி. என்ன பண்றது சாமி? அதுக்கு நீ காமெடியா பண்ணணும்டா. அதுக்கு நீ காமெடியா பண்ணணும். அப்படியும் உனக்கு சிரிக்கணும்னா நம்ம அபிராமி அம்மா வச்சு பண்ணுடா. அவ சிரிப்பா. அபிராமியை வைடா. அபிராமியோட ஞாபகம் வருது சாமி. சொல்லு. இன்னைக்கு அபிராமி வரலன்னு நினைக்கிறேன் சாமி. அபிராமி செட்டில் தான் அலைஞ்சிட்டு தான். நீ மேக்கப் எல்லாம் பார்த்துடா. மேக்கப் பார்த்து அபிராமி ஆயிட்டான். ஆமா, நான் கருப்பா ஒரு புள்ள இருந்து பார்த்தேன் சாமி. கருப்பா இருந்துச்சு. சாமி இன்னொரு விஷயம் சாமி. சொல்லு. என் பொண்டாட்டி சிரிச்ச பேய்மா இருக்கா, எலும்புனா மோகினிமா இருக்கா. அவளோட எனக்கு குடும்பம் நடத்த முடியல சாமி. அவளை என்ன பண்ணணும் சாமி? நீங்க தான் வழி சொல்லணும் சாமி. அவளை நீ ஒண்ணு பண்ண தேவையில்ல. சரி சாமி. அவ ஒண்ணு விட்டுருவா. ஒண்ணு ஆறு அந்த பொண்டாடி பேர் நான் மார்க்ரெட்டா. என்ன சாமி? சாமி என் ஃப்ரெண்டு சாமி, அவன் கூட வருவா. இடையில வரும்போது காணாம போயிட்டா சாமி. சரிடா. அவளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட வந்து சாமி. உன் பொண்டாட்டிய காணா. பொண்டாட்டில சாமி, என் கூட வந்து ஃப்ரெண்டு என்னோட வருவா. ஃப்ரெண்டா காணா. ஆமா சாமி. இடையில டிஸ்கராஜன் வந்தானா? வந்தான் சாமி. அவன் கிடைச்சிட்டான்டா. அப்பயே நினைச்சேன் சாமி அவர் ஒரு ஜாதி மார்க்கமா. டிஸ்கராஜா ஆற கடத்துன சாமி. இவன் ஃப்ரெண்டா பொம்பளை யாரு தெரியல. இவன் டிஸ்கராஜா கிடைச்சிட்டான். அந்த பொம்பளை பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் போய் பாடுறா. ஓ சாமி, எப்படி கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு சாமி. அடுத்து நீ கேட்கறது எனக்கு விளங்குதுடா சாமி. இந்த நீங்க இந்த உன் மனசுல
எனக்கு சொல்றது எனக்கு விளங்குது. சொல்லுங்க சாமி. நீ நினைக்கிறது செட்டுக்கு வந்தோம் யாரோட யானையோட டிராவல் பண்ற மாதிரியே இருக்குன்னு நினைக்கிறியே? சாமி ஆமா. ஐயோ அப்படியே கண்டுபிடிச்சு சொல்றாரு. நீ ராதா பக்கத்துல நின்றுப்ப. ஆமா சாமி, ஒரு குண்டு பொண்ணு இருந்தா அதான் ராதா பக்கத்துல நின்றுப்ப. ஆமா. ஐயோ உங்க மனைவி வந்திருக்க, உட்காரு நீ. சாமி இன்னொரு கேள்வி சாமி. கேளு. நான் சாமியாரு, உங்க மாதிரி சாமியார் ஆகணும்னு ஆசையா இருக்கு சாமி. எப்படி சாமி நீங்க சாமியாரா வந்தீங்க? அதெல்லாம் மாமியாருக்கு பிடிக்கணும்டா, அப்பதான சாமியார் ஆகலும். மாமியாருக்கு பிடிச்ச சாமியார் ஆகணுமா? சாமி எங்க மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. நீ உன்னை பிடிக்குமா? ஆமா சாமி. பாத்துக்கடா அவன் பொம்பளை அடிக்காம. ஏன் சாமி மாமியார் பிடிக்கணும்ட்டியே சாமி? சொல்ற அடுத்த கேள்விக்கு போலாமா சாமி? என்னத்த போற சாமிக்கு கடுப்பு வருது. கேட்க சொல்றேன். அடுத்த கேள்வியை கேளு சாமி. சாமி உங்க மாதிரி நான் சாமியாராக மாறணும். புசலி ரசமணியா கொஞ்சம் இறுக்கி போயிடா. என்ன சொல்றாரு? ஒண்ணா இல்லடா, அவன பிடிக்க சொன்னேன்டா. என்னடா பிடிச்சேன்? என்னடா பிடிச்சேன்? அடே அசிஸ்டன்ட் ஒண்ணு இல்லடா, நீ உட்கார். சாமி என்ன சாமி இவ்வளவு பெருசா இருக்கு கையே? சாமி சரி, நீ என்ன மாதிரி ஆகணுமா? ஆமா சாமி. ஏன் அதுக்கு விருப்பப்பட்ட என் மாதிரி ஆக? என் மாதிரி ஆகணும். நீ எப்படி ஆகுவ? சாமி உங்க சிசியனை அனுப்பி வச்சீங்கன்னா சரி சாமி. பாத்தியாடா அங்க கடிச்சு இங்க கடிச்சு. அடே நீ ஒண்ணு செய்யணும்டா. சொல்லுங்க சாமி. நீ சாமியார் ஆகணும்னா நீனா புதுசா யோசிச்சு நீனா உருவாக்கி போவன்றா. நானும் யோசிச்சு பாக்குறேன். நான் உருவாக்கி வச்சிருக்க ஒருத்தன் இவன். நான் ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கேன். இவன் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். நீ கொண்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? நீ சுயமா யோசிக்க மாட்டேங்கிற. உனக்கு சொல் புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல. இருக்கு சாமி, கொஞ்சம் இருக்கு. அதுதான் ஏன் ஆளை கேட்கறியா நீனு? ஆமா சாமி. ஆகவே நீ தனியா யோசிச்சு செய்டா. எனக்கு போட்டியா வாடா பாப்போம். நீ பெஸ்டா நான் பெஸ்டா பாப்போம். அதுக்கு மாமியார் வேணுமே சாமி? மாமியாரு நான் தரலடா. மாமியார் வாச்சு பாத்துக்கடா. ஆளுமா டோலமா சலகடி மாடு கடி அம்மா உன்டைய கூட்டிக்கு போடா. சாமி விபதிய புடி. அன்னைக்கு நாறா. இங்க வர சொல்றான். இங்க வாடா. என்ன வரடா. அந்த சாமியார் கூப்பிடுறா. கண்ணு நோக்கியா கொள்ளை கழுவோயா போயா நீ. போய் வா. போயிட்டு வா சாமி. சாமி நல்லது காமிக்க. சாமி எப்ப காமிப்பீங்க? உனக்கு காமிக்க நீ போடா. போ போயிடுவோம். இல்ல சாமி அடிச்சு போடுவாரு. சாமி என்ன மலை ஏறுகல சாமி. போயிட்டானா? நல்ல வேளை சாமி, அடி வாங்கல சாமி. அம்பாறையில் அடி வாங்கின, கல்வரையில காலோட சாருகள், வாழஞ்சரையில கூட வாய கிழிச்சு நாக்க வழி எடுத்துட்டாரு. டிவிடா இதுலயும் உடைச்சிருவாங்க, இதுலயும் வாய் கிழிப்பாங்க. அதைத்தான் ஓகே, நம்ம செட்டோட விஐபி யார் அவரை தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் காட்டுங்க. அங்க ஊர்ல எல்லாம் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க டிவியில். ஹாய் காட்டுங்க. ஹாய். இந்தா நான் சொல்ல சிதிக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே 100 அப்படியே 10 விதமா பொருந்துது. விக்ரம் மாதிரி பண்ணிட்டு நிலா அவளாஞ்சி. வேற யாரு? நிலா, சித்திக், மருதமுனை. மைக் கொடுங்க, அவர் பேசிட்டோம். தெரியுமா அவரை? யார் அவரு? யாரு இவர்? யாரு சித்திக்? யாரு உங்களுக்கு? சித்திக் யாரு? சித்திக் யாருன்னா சித்திக் தான், வேற யாரும் இல்ல. ரவிக்குமார் யாரு? ரவிக்குமார். இவர் யாரு? நான் மைக்ல எல்லாம் பேச மாட்டேன். நான் சித்திக் மாதிரி தான். மைக்ல எல்லாம் எதுவும் பேச மாட்டேன். நான் வந்து பர்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்களே, இவருக்காக ஒரு வாட்டி ப்ளீஸ் உங்கள் கரகோஷத்தை எழுப்புங்க. அண்ட் ஸ்பெஷலி வந்து இவரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் தான் எங்களோட செட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு குட்டி பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வயசு 3 தான் ஆகுது. அண்ட் இவர் யாருமே கிடையாது, எங்களுடைய சித்திக்ட பேரன் தான், பேரப்பிள்ளை அத்தூஃப் தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து சித்திக் வந்து அவருடைய தலைமுறையை கொண்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆமாம்மா, எப்படியும் அவங்களே சேர்த்து விட்டீங்க, எப்படியாவது இந்த வாங்கப்படலாம் கொஞ்சம் முன்னேற்றலாம்னு பார்க்குறாரு, வேற எதுவும் இல்லை. ரவிக்குமார் யார் உங்கள் இதில் உங்கள் டேடி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரா? டை கட்டிட்டு வரும்போது நினைச்சேன். ஆனா கலர் காம்பினேஷன் சரியா வர. எஸ் எஸ் ப்ளீஸ். அடுத்த தடவை வேற டாடி மாத்திருங்க நீங்க ப்ரோகிராம்ல. ஓகே ஓகே. அண்ட் எட்வர்ட் சான்ஸே இல்ல, உண்மையான பூசாரி மாதிரி தான். ஊர்ல இந்த வேலை தான் பண்ணிருக்கீங்களா? நான் அப்பாவா? அப்பா. என்ன சொல்றாரு அவரு? நல்லமா டாஃபி எல்லாம் வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுப்பாரா? வந்து அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா ஊர்ல? இருக்கா?
அப்ப உங்க பாட்டிக்கெல்லாம் தெரியாதா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? பாட்டிக்கு தெரியாம நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காரா? பாட்டிக்கு தெரியாம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? பத்தியா, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு வீட்டுல ஆளுமா டோல்மா தான் உங்களுக்கு. ஓகே, எங்களோட ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. அது நல்ல ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்னென்னா இந்த மாதிரி சாமியன்னா நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி அசல் சாமியாக இருந்தார் நம்ம எட்வர்ட். அதில் அவருக்கு அருள் வர்ற போது எனக்கே வர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே எனக்கு இந்த ரவிக்குமார் இருக்கார்ல, ரவிக்குமார் ஒரு அருமையான நிகழ்ச்சி பண்ணுறவர். இன்றைக்கி என்னென்னா பார்த்தோம்னா சாமிக்கிட்ட வரம் கேட்க வந்து சிரித்து கேட்குறாரு. எனக்கு அதுதான் புரியலை. இல்லாட்டி ஒரு வேளை அவருடைய முகபாவமே சிரிப்போடு இருக்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அதுதான் எனக்கு இதாக தெரிஞ்சது. மற்றபடி ஆல் ரைட்டு, போதா குறைக்க ஒரு சின்ன பொடி நடிகனையும் கொண்டு வந்துட்டார். சித்திக் வாரிசையும் உருவாக்குறாரு போல் தெரியுது. ஆனால் ஒன்று நீங்கள் கேட்டிங்க பாருங்கள், அவன் மகன் மாதிரி தெரியலையே, நம்ம வித்தியாசமாக தெரியுது. ஆனால் ஒன்று, ரவிக்குமாருடைய ஒய்ஃபு நல்ல அருமையாக வெள்ளையான பொண்ணு. அதுதான் அந்த கலரில் இருக்கார் பையன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கு சந்தேகம். ஆமா இல்லைங்க, அவருக்கு சந்தேகம். சித்தியப்பாவா? யாரு? அவர் சித்திக்கப்பா. ஓகே, சரி. இப்போ வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே மெயின்டைன் பண்ணலாமா? அப்போ நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, நிலாப்ரியன் சார் சொல்லுங்க. பூசாரி சாமி வந்துருச்சு. பூசாரிக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது உண்மையான பூசாரி மாதிரி தான் விளங்கிச்சு. ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டாங்க அடி வாங்கினேங்கிறது. அது எங்கேங்கிறது எனக்கு புரியல. அடி வாங்கின எதுக்காக வாங்கினேன்னு தெரியல. அப்புறம் தான் பார்த்தேன் இந்த சாமி வேஷம் போட்டதுக்காக தான் அடி வாங்கியிருக்காங்கங்கிறது லாஸ்ட்டில் சொன்னார் சித்திக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சின்ன பையன் உட்கார வேண்டோன்னே சாமி என்றன பூசாரி என்றோன்னா பக்குன்னு விழுந்தாரு பாருங்க. 3 வயசுலேயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அந்த விக்ரம் படத்தில் அந்த குழந்தை சொன்ன மாதிரி நிலாங்கிற மாதிரி அதே ஆக்ஷனில் திரும்ப பண்ணுறாரு. விக்ரம் படத்தில் விக்ரம் தான் சார் பண்ணாரு. கேட்டீங்களா எங்கே அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த அடிப்பட்டதுக்கு காரணமே சித்திக் தான். சாமி தத்ரூபமாக இருந்தார். அதே சாமிக்கு வர்ற அருள் அவருக்கு வந்து சொல்கிறாருல்ல, அவர் தான் சொல்லிடுறாரு சாமி பொய்ன்னு சொல்லி அவரே அடி வாங்கி கொடுத்துறாரு. ஓகே, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருந்தது. வாவ், இன்னைக்கு என்னன்னா இவங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து போயிட்டாங்களா. இப்போ வந்து எனக்கு மேக்கப் பயங்கரமா போட்டுருக்காங்க இன்னைக்கு, செம்ம வெள்ளையா என்ன காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு மஞ்சு அக்கி. இன்னைக்கு வந்து அவங்க பர்த்டே வேற செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து விஷயம் பண்ணிடலாம். இன்னைக்கு செம்மையா எனக்கு வந்து வெள்ளையா காட்டியிருக்காங்களா இல்லையா? வெள்ளையா தான் காட்டியிருக்காங்க. ஆமா, இவங்க பெரிய தமனா எட்டனா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சரி வெள்ளையா தான் காட்டியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லக்கூடாது. ஓகே, நாமளே கேவலப்படுத்திக்க கூடாது. ஓகே. சரி, ஓகே. அடுத்ததான் வந்து எங்களோட நிகழ்ச்சியில வந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படினாலே வந்து அந்த டான்ஸ்க்கு பேர் போனவர் நம்ம செட்ல வந்து டிஸ்கோ ராஜா மட்டுமே. டிஸ்கோ ராஜா அவர் மட்டும் தான் டான்ஸ் ஆடுவார். மைக்கேல் ஜாக்சனோட மாமா பையன் மாதிரி ஆடுவாருங்க. செம்மையா ஆடுவாரு. சோ அவரோட சேர்ந்து எங்களுடைய சரோஜா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து செட் ஆயிருக்காங்க. எங்க டெங்கு காய்ச்சல்ல போய் ஆஸ்பத்திரியில படுத்துட்டாங்களா. அதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. சோ அவங்களும் வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் அவங்களோட சேர்ந்து உசைன் நானா அவரும் வந்திருக்காரு. சோ எங்களோட வெரி ஸ்பெஷலி யஷோட டுபுக்கு அவர் வந்திருக்காரு. டுபுக்கு இஸ் பேக் ஆன் வாங்க பழகலாம். சோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க டுபுக்கு என்னலாம் பண்ண போறாரு அப்படினு. சோ பொறுத்து வந்து பார்க்கலாம். Let's welcome them. Imma the grammatical mistakes and all coming to girls like this. Let's welcome them on stage please. Let's welcome them on stage please. எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா. ஆமா, எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா. வாழ்வில் ஒரு நாளே பார்த்தால் அது போதும். பக்கத்தில் நீ சென்று பேரன்ன தான் என்று மெதுவாக கேட்டு பாராமா. எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா. அம்மா அம்மா
கொள்ள ஆசை இருந்தா கேளுங்க சாரு. கொடுப்பா அத கொடுப்பா அணைப்பா மெல்ல அணைப்பா ரொம்ப சுகமா. கன்னத்தில் பட்டென்று வச்சாலே சட்டென்று சொல்லாம முக்காடு போடுங்க நீங்க. எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் தங்கத்தில் வந்தார் அம்மா அம்மா அம்மம்மா. என்று பார்த்து ரசிப்ப நல்ல பருப்ப அழைப்ப முத்தம் கொடுப்ப ரொம்ப பதமா. என்னென்ன பந்தயம் இப்போதே காண்பிப்பேன் என் போல கில்லாடி இங்கே தான் யாரு. எங்கெங்கும் கண்டேன் நம்ம பெண்கள் தங்கத்தில் வந்தாரம்மா. பரம் 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 அங்கங்க வீங்கி போச்சு. நல்லா தெரியுதா? வாடில் ஒரு நாள் கொடுத்த அது போதும் அது போதும். ஊர் விட்டு ஊர் வந்து பொண்ணுக்கு அலைஞ்சாலே இதுதானே பாடங்க கேட்டுக்கோங்க. எங்கெங்கும் கண்டேன் அம்மா நல்ல வாங்க கன்னத்தில் தந்தாரம்மா. அப்படிதான் வேணும். வாழ்வில் ஒரு பாடம் இனி வேண்டாம் இது போதும். தூரத்தில் நீ சென்று போய்த்தாளா அவள் என்று மெதுவாக எட்டிப்பார் ராமா ராமா. எங்கெங்கும் கண்டேன் அம்மா பெண்கள் கன்னத்தில் தந்தாரம்மா. ஐயோ அப்பா ஐயா கிட்டத்தட்ட நம்ம ஹுசைன் நானா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கரகாட்டம் தான் இங்க ஆடி இருக்காரு. ஏன்னா விக்கு கீழே விழாம ஆடுறதே ஒரு பெரிய கரகாட்டம் தானே. ஸோ வந்து கஷ்டப்பட்டு இந்த விக்கெல்லாம் அப்படியே மண்டையில வச்சு ஆடிட்டு இருக்காரு. வே யூ கோ சுகர் டெங்கு காய்ச்சலா? மைக் அவங்க கிட்ட கொடுங்க அப்பதான் பேசுவாங்க. டெங்கு காய்ச்சலா? இது ஒன்றும் மெலோதியாவா? எனக்கு தெரியாது இங்கிலீஷா இருக்கு. நீங்க பேசுங்க. சுகமெல்லாம் இருந்திருக்காங்க. ஏன் உங்க கூட பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பிரச்சனையா? இவங்க வந்து போயிட்டு கொசியா கடிச்சிருக்காங்க. அதான் டெங்கு வந்துருக்கு. இவங்க எங்கேயாவது சும்மா இருந்த கொசு இவங்க கடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாமா? நீங்கள் பர்ஃபார்ம் எப்படி பண்ணிருக்கீங்க? இது என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி? ஓகே, யார் ஃபாரின்? நம்ம ஐடிஎல்ல யூரின் போறதுக்கே 2 ரூபா இல்லாம வெளியில நின்றவங்க 2 பேரு ஃபாரின் போயிட்டு வந்துக்கிறாங்களாம். நீங்க சொல்லுங்க ஜட்ஜஸ். வழக்கத்தில் டிஸ்கோ ராஜாவுடைய டான்ஸை பார்க்குற போதே ஒவ்வொருத்தரும் சும்மா குடுகுடுன்னு இருக்கும். இன்றைக்கி ஒன்று காட்டியிருக்காரு டிஸ்கோ ராஜா. என்னன்னு சொன்னேன்னா, அந்த ரஜினி சிவாஜி எம்ஜிஆருடைய பாடல்களுக்கு மட்டுமில்லை நல்ல நான் ஒரு காமெடி ஆக்டருங்கிறத காட்டியிருக்காரு. ஆனால் ஒரு குறை என்ன தெரியுதுன்னு சொன்னேன்னா, வழக்கத்தில் ஆடுவார் பொண்ணோட. இன்றைக்கி உசைனானாவோட சேர்ந்தே ஆடிக்கிட்டு இருந்தாரே தவிர சரோஜாவோட சேர்ந்து ஆட இல்லை. அது ஒரு குறை. ஆனாலும் அந்த காமெடி நல்லா இருந்தது, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு ஈவி சரோஜா காமெடியும் நடனமும் பண்ணக்கூடிய நமக்கு ஒரு சரோஜா கிடைச்சிருக்காங்க. ஆனால் ஒன்று யசோதனு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் வேறு யாராவது வலை வீசி பிடிக்க பார்ப்பாங்க, அதிலெல்லாம் நீங்கள் மாற்றிடக்கூடாது. இல்லை, ஒருவேளை நீங்கள் அவங்க கூட இன்றைக்கி ஆடல ராதா திட்டுவாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ராதான்னு திட்ட மாட்டா. நானே கூட அவ்வளோவா பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அப்படிங்கிறீங்க. வெண்ணிராடை மூர்த்தி ஆக்ட் பண்ணின அதே பாடலை வெண்ணிராடை மூர்த்தி மாதிரியே ட்ரை பண்ணி அதே மாதிரி பண்ணீங்க காமெடியாக. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரும் சுருளிராஜன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணினார்.
அதுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு. அந்த பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து மக்களுக்கு புதுசாக இப்போது அந்த பழைய பாடலை கொடுத்துருக்கீங்க. சரோஜா அவங்களும் ரொம்ப நல்லா இடையில் அந்த ஃபாரின் பொண்ணு பண்ணுற மாதிரியே நல்லா பண்ணினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, அந்த படத்தில் ஃபாரின் பொண்ணு பண்ணுவாங்க, அதை அந்த ஸ்டைல்லே பண்ணாங்க. அடி வாங்குற சீன்ஸ் எல்லாம் சூப்பராக, அதுக்குள்ளேயே அவர் பெண்டேஜ் எல்லாம் பண்ணி சூப்பராக வந்துச்சு. அந்த இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சூப்பராக பக்குவமாக பண்ணினீங்க, கச்சிதமாக பண்ணினீங்க. ஓகே. ஆனால் இன்னொன்று யசோ, அந்த அடிபட்டு போன உடனே என்ன மாதிரி டிஸ்கோ ராஜோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த படிப்பட்ட காயத்துக்கு இதெல்லாம் போட்டு அனுப்புறாங்க. அது வெரி வெரி பர்ஃபெக்ட். இல்ல அந்த மாதிரி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். அங்க நின்ன ராதா மட்டும் தான். அப்படி பாக்கும்போது 4-5 பேரா தெரிஞ்சிருப்பாங்க. ராதா ஒரு ஆள் இல்ல, அவன் 100 பேருக்கு சமம். எஸ், பேசிக்கலி அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிட்டாங்களே பாருங்க. ஆமா சார், நீங்க வேணா ஒரு வாட்டி போய் டான்ஸ் பண்ணி பாருங்க, அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. நீங்க அப்படியே கொரியால இருந்து தப்பிச்சு வந்தவங்க மாதிரியே இருக்கீங்க. ஆமா, மோங் மாங் கியூ ஹாலா ஹி சோ டெங்கு தின்னனால எல்லாமே டெங்கு கடிக்கவங்க டெங்கு தின்னு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஐயோ, திண்டவுனுவல் பெய்த்துவாங்க. என்ன ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில 2 புதுமுகங்கள் வந்து இன்னைக்கு வர போறாங்க. சோ இந்த நீங்களா? நான் இல்ல, 2 பேர் வந்து அறிமுகமாக நம்ம ஊர்க்காரங்களா? உங்களோட ஊர்க்காரங்க. ஆமா. யாருன்னா அவங்களோட பேர் வந்து, ஒரு ஆளுடைய பேர் வந்து அலோசியஸ், இன்னொரு ஆளுடைய பேர் வந்து பிரசாத். ஸோ 2 பேருமே வந்து கொக்கட்டி சோலையில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மீன்பாடம் தேன்னாடாம் மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஸ்டேஜில் அறிமுகமாக போகிறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹலோ, கஸ்டமர் கேர்லேருந்து கதைக்கணும் சார். யாரு? கஸ்டமர் கேர்லேருந்து தாஸ் கதைக்கணும் சார். யாரு தாஸ் சார்? எனக்கு ஒரு டவுட்டு சார். சார், உங்களுடைய பேரை தெரிஞ்சு கொள்ளலாமா சார்? என் பேர் மப்புகுமார் சார். மப்புகுமார் சார். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் சார்? சார், நீங்கள் பெரும் தாஸா இல்லை லாட் லபுக்கு தாஸா? சார் பேசுங்க சார். காலையிலே வந்துட்டேன் ஐயா, இங்கேருந்து தான் வாரான்னு இல்லை. ஹலோ சார். நான் சார் சார், நாங்கள் பெருந்தாஸ் தான் சார். உங்களுடைய தொடர்பாடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் சார், அதை பற்றி கதைப்போம். கொஞ்சம் பொறுங்க சார். இப்போ என்னமோ சொன்னீங்களே சார், இப்போ நான் உங்களை சார்ன்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்னமோ சொன்னீங்க சார். ஹலோ மப்பு சார், நாங்கள் தாஸ் கதைக்கிறோம் சார். சார் கொஞ்சம் பொறுங்க சார், கொஞ்சம் பொறுங்க சார். என்ன மப்பு 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 சார்? மப்பு சாரா? ஐயோ, நான் சாராயிட்டேன். ஐயோ சார் 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 வச்சிடாதீங்க சார். எங்கட ஊரில் நான் படிக்கவே இல்லை சார், ஒரு படிக்கலை சார். என்ன யாருமே சார் என்ன மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சார் என்று சொல்லித்தீங்க சார். சார் ஹலோ மப்பு சார், நான் எப்போ கோல் எடுத்தாலும் என்ன சார் என்று கூப்பிடுவீங்களா? ஓம் சார், எங்களுடைய வாடிக்கையாளர்களே நாங்கள் சார் என்று கூப்பிடுறது வளமை சார். அப்படியா சார்? அப்படியா சார்? கொஞ்சம் கட் பண்ணுறேன் சார். ஐயோ என்ன சாரன்னு சொல்லிட்டாரு. இது ஒரு கருத்து பார்ப்போம். ஹலோ சார், நாங்கள் கஸ்டமர் கேர்லேருந்து கதைக்கின்றோம் சார். நான் தான் சார், அந்த குமார் சார், மப்புகுமார் சார். மப்புகுமார் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய தொடர்பாடல் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? தொடர்பாடல்ல சார், இந்த நம்பருக்கு கோல் எடுத்து என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்கன்னு மச்சான் சொன்னா சார், அதான் சார் எடுத்தேன். ஓம் சார், உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லலாமா சார்? ஃபோன் நம்பரை விடுங்க சார். சார், என் மச்சான் சொன்னான் சார், போன வாரம் நான் ஒரு பிள்ளைக்கு ரூட்டு போட்டேன், அந்த புள்ள அப்படியே ஓடி போயிடுச்சு சார். ஆனால் அந்த புள்ளையோட இந்த தொடர்பாடல் விஷயத்தில் என்ன இணைச்சுடுங்க சார். ஹலோ மப்பு சார். ஆமாம் சார். சார், உங்களுடைய தொடர்பாடல் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் கதைங்க சார். சார், தொடர்பு தான் சார், அவளோட இந்த தொடர்பு படுத்தி விடுங்க சார். சார், நீங்கள் பேச மாட்டீங்களா சார்? ஹலோ சார். ஹலோ மப்பு சார், நாங்கள் தொடர்பில் இருந்து கொண்டு தான் சார் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன சார் உங்களோட தொடர்பாடல பிரச்சனை? சார், நான் குடியாரம் தான் சார். இப்போ நான் குடிக்கலை சார். சார் காலையில்
வேலைக்கு போனால் அங்கே அந்த இடத்துல தொல்லைன்னு விட்டு பார்ட் டைமாக இந்த ஜப்புக்கு வந்தா இங்கே அதை விட பெரிய தொல்லியாக இருக்குது. சார் பேசுங்க சார். சார். ஆமாம் சார். ஆம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை விலக மாட்டேங்குது சார். சரி, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் என் பக்கத்து வீட்டில் இருந்த மாடு கண்டு போட்டுட்டுருச்சு சார். எந்த வீட்டு நாய் அவங்கள வீட்டை போய் குட்டியா போட்டுது சார். எவ்வளவு பிரச்சனை சார் ஊரில் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா சார்? சார். ஹலோ சார். ஆமாம் சார். உங்களுடைய இன்கம் கோல் ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? இன்கம்னா அந்த இன்கமிங்கா சார்? இல்லை சார், உங்களோட அழைப்புக்கு ஏதாவது தடைகள் இருக்குதா? இல்லை சார், நான் எப்போ கோல் எடுத்தாலும் கோல் ஏதோ மாற்றப்பட்டுள்ளது அப்படி இப்படி ஏதோலாம் கதைக்கிறாங்க சார். ஏதோ லைனில் பிரச்சனைன்னு என் பங்காளி சொன்னான் சார். ஏதாவது லைனில் எவனாவது ஏறி நிற்கிறானா சார்? அந்த லைனில் எவனாவது நிற்கிறானா சார்? சரி, ஓகே சார், கொஞ்சம் லைனில் இருங்க, நாங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுறோம். சரி சார், லைனில் நிற்கிறேன் சார். சார் சார் ஹலோ சார், நான் லைனில் நிற்கிறேன் சார். ஹலோ சார், லைனில் இருந்ததுக்கு நன்றிகள் சார். ஆனால் முன்னாலையும் இல்லை சார், பின்னாலையும் ஆள் இல்லை சார். நான் தனியாக தான் சார் லைனில் நிற்கிறேன் சார். சார் ஓகே 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 சார், ஓகே சார். ஆம் சார், உங்களுடைய லைனில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது சார். என் பொஞ்சாயிர அம்மாவும் அவளோட அம்மம்மாவும் நேற்று சரியான சண்டை சார். அந்த சண்டையை நீங்கள் தீர்த்து வைக்க மாட்டீங்களா சார்? சார், எங்களை இந்த சார் கலோ சார் கதைங்க சார். சமூக சேவை எதுவும் எங்களால் செய்ய முடியாது சார். எங்கள் தொடர்பாடு சம்பந்தமாக ஏதாவது தேவைகள் இருந்தால் சொல்லுங்கள் சார். அப்போ தொடர்பு படுத்தி விடுங்க சார். யாரையாவது என்னோட தொடர்பு படுத்தி விடுங்க சார். சார் ஓகே சார், அப்படி எதுவும் செய்யலாது சார். என் பங்காளி தான் சார் சொன்னான், உனக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் இந்த நம்பருக்கு அடித்து கேள்றா, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னான் சார். அதுக்காக தானே சார் உங்கள்கிட்ட எடுத்து கேட்குறேன். பிரச்சனை விளக்க மாட்டேங்கிறீங்களே சார். ஊரில் எவ்வளவு சார் பிரச்சனை நடக்குது, ஒரு பிரச்சனையாவது நீங்கள் வந்து தீர்த்து வைக்கிறீங்க இல்லையா சார்? சார் சார் நான் அல்றது தெரியுதா சார் உங்களுக்கு? சார் நீங்கள் அல்றாண்டு அல்றது சார் உங்களுக்கு தெரியுதா சார்? ஓகே சார், உங்களுடைய இந்த பிரச்சனை சம்பந்தம் ஒரு லெட்டர் ஒன்று தரலாமா சார்? எதுக்கு சார்? எங்களுடைய ஸ்டோருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று தாங்க சார். அதை பற்றி நாங்கள் மேலே ஏதாவது நடத்தி செய்யலாம் சார். கம்ப்ளைண்ட் கேட்குறீங்களா சார்? கம்ப்ளைண்ட் போட்டு விட்டால் சார் நாங்கள் உங்களோட பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கணும் சார். கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் சார். அந்த லைனில் நிற்கிறவன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ஒரேடியாக அந்த லைனை கட் பண்ணிடுவான் சார். கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாம் சார். 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 ஆமாம் சார். மப்பு சார். சொல்லுங்கள் சார். ஓகே, அழைப்பினை ஏற்படுத்தியதுக்கு மிக்க நன்றிகள் சார். சார் வச்சிடாங்க சார். சார் உங்களுக்கு என்றென்றும் புது வருட வாழ்த்துக்கள் சார். சார் வச்சிட்டீங்களா சார்? சார் சார் இவன் நம்மளோட பிரச்சனையை கேட்க மாட்டேங்கிறான். சரி, நம்ம கூட்டாளிகிட்ட கேட்டுட்டு வீட்டை கோழி வாங்கி கொடுத்தனால் சமைச்சு வச்சிருப்பாள், போய் சாப்பிடணும். அவனுக்காவது கோல் எடுத்து சொல்லுவோம் கதைச்சிட்டமென்று. நீங்கள் அழைத்த நம்முடன் தற்போது தொடர்பினை ஏற்படுத்த முடியாதுள்ளது. ஏண்டா? ஏன் அவன் என்ன பண்ணுறான்? ஹலோ ஹலோ, என்னோட கதைடா, முதல்ல உண்ட பேரை சொல்றா. டேய் ஹலோ, நீங்கள் அழைத்த நம்முடன் தற்போது தொடர்பினை ஏற்படுத்த முடியாதுள்ளது. போன வைக்கிறதுக்கு மேலே உண்ட பேரா என்னன்னு சொல்லு. ஹலோ, வச்சிட்டாங்க, அவனும் வச்சிட்டான். அடித்ததுக்கு நம்ம போய் சாப்பிடணும். முதல்ல வீட்டை போவோம். பொஞ்சாதி சமைச்சிட்டாலோ தெரியலை. ஹலோ, நீங்க அழைத்த நபர் தற்சமயம் இன்னொரு நபரிடம் தொடர்பில் உள்ளார். என்னது? இன்னொருத்தட்ட தொடர்பில் இருக்கிறியா? அடியா சந்திராதி, நானும் உனக்கு எவ்வளவு நகை வாங்கி தந்தேன், உடுப்பு வாங்கி தந்தேன். இன்னொருத்தட்ட தொடர்பில் இருக்கிறதுக்கு அழி நான் உனக்கு உழவு செய்தேன். கடவுளே, நின்று சிரிக்கி. இந்த வாரண்டி சிரிக்கி, உனக்குடி இப்ப வாரண்டி.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து தைரியமாக வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கேட்கறதுக்கு முன்னாடி யாஷோ உங்களோட லீலைகள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நான் எதுவும் யோசிக்கல, உண்மையிலே நீங்கள் இல்லை சரி ஓகே. நீங்க ரெண்டு பேரும் ஆசிரியர்னு சொன்னாங்க. சோ நீங்க என்ன பாடத்துக்கு டீச் பண்றீங்க? நான் நாடக அரங்கியல் பாடத்துக்கு ஆசிரியரா இருக்கேன். ஓகே சூப்பர். நீங்க நாங்க ஆர்ட் பாடத்துக்கு ஆசிரியரா இருக்கிறோம். நல்லா வருவீங்களா? சூப்பர். ரெண்டுமே கலைத்துறை தான். சோ நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வருவீங்க. அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ. ஆமாம் கண்டிப்பாக. சரி ஓகே. இந்த பகல் நீராட பொண்ணு அவ்வளோ குரங்கு மாதிரியே வரைஞ்சி கட்டுவீங்களா? இல்லை வரைய தேவையில்ல, ஏற்கனவே அப்படி தான் இருக்கு. அப்படிலாம் சொல்லி எனக்கு வந்து அழகான சிம்பன்சி. ஸோ நிலாபிரியன் சார் சொல்லுங்க. பிரசாந்த் யார் நீங்களா? பிரசாந்த். அடுத்தது அலோசியஸ். அலோசியஸ்ங்கிறதா அடிக்கடி அலோ அலோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? பேர்லேயே இருக்கு. அலோஃபாமிக் மேதில் வந்திருக்காரு. ஆமாம்மா அலோசியஸ். அலோசியஸ் ஓகே. நாடகத்துக்கு ப்ராக்டிக்கல் கொடுக்குற நீங்கள் நாடகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். காமெடி ட்ராமா என்ன, சமூக சீர்திருத்த நாடகம்ண்டா என்ன, சீரியஸ் நாடகம்ண்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆசிரியராக இருக்கிறதெல்லாம் இந்த இதுக்கு வந்தேன் நான். அப்போது அந்த நாடகங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காமெடி எங்கும்போது நாம் சொல்கிற டயலாக்லேருந்து மற்றவங்க சிரிக்கிறது தான் காமெடி. சிரிக்கணும். கஸ்டமர் கேர் மாதிரி நல்லா பண்ணீங்க, அதே மாதிரி இருந்துச்சு. குடிபோதையில் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணீங்க. ஆனால் அதை சொல்ல வந்த விஷயம் அது ஃபெஸ்ட்டு மேடை தான் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் நான் எதிர்பார்த்தேன் ஆசிரியர்கள் என்னொன்னே நீங்கள் இப்போ சொன்னதுக்கு பிறகு இன்னும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த ட்ராமாக்குள்ளேயே ஆட்டுக்குள்ளேயே இருக்கிற நீங்கள் வெயிட்டு எதிர்பார்த்தோம். கடைசியாக கம்ப்ளைண்ட்னு எழுதி கேட்டீங்கல்ல, இவரை டார்ச்சல் தாங்க இல்லாமல் எழுதி கேட்டீங்க. அப்படி கேட்க மாட்டாங்களே, அது ஒரு புதிய ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. ஓகே, நல்லா டெவலப் பண்ணுங்க, நல்லா இருக்கு. கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் சொல்கிறதா இருந்தால் 2 புதுமுகங்கள் வந்து முதல்ல அவங்களுடைய ஆற்றலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. அந்த வகையில் அவங்க 2 பேரையும் பாராட்டு தான் வேணும். அதில் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சங்கதி என்னென்னா, நான் எப்போவுமே சொல்கிற ஒரு குறைபாடு வந்து ட்ராமா அண்ட் தியேட்டர். நாடகமும் அரங்கியலும் நம்ம நாட்டில் ஆரம்பித்து வந்து என்னோட 37 வருஷம் ஆச்சுது. நல்ல ஒரு கலைஞர்களை அது அந்த பாடத்திட்டம் உருவாக்க தவறிட்டுது அப்படிங்கிறது தான் நான் அண்மையிலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது அமைச்சர் வரைக்கும் அந்த கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் எங்கள் பிரசாந்தன் வந்து அந்த பாடத்தை போதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மப்பு குமாராக வந்தது மட்டும் இல்லாமல் மக்கு குமாராகவும் இருந்து எங்களாலையும் அதை அலோசியஸ் அலோசியஸ் இங்கே வந்து நீங்கள் பிரசாந்தன் வந்து இப்படி செய்ததன் மூலம் நடிப்பு அரங்கியல் படிப்பிக்கின்றவர்களுக்கும் வரும் என்பதை காட்டியிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாக வந்து காமெடி சரவடிகளை தான் வந்துருந்தது. அண்ட் இன்றைக்கி யார் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான அந்த கிஃப்ட் ஹேம்பரை வாங்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் 2 தூண்கள் தான் வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜட்ஜஸை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும். ஸோ ஜட்ஜஸ் ப்ளீஸ் வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே ஜட்ஜஸ், ஸோ இன்னைக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது எங்களுடைய ஒவ்வொருத்தடையும் நிகழ்ச்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிலாபிரியன் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காங்களா இல்லாட்டி அதே நிலைமையில தான் இருக்காங்களா? இல்லை, ஒரு படி மேலேங்கிறத விட ஒரு 10 படி மேலே போயிருக்கேன்னு தான் சொல்ல வேண்டும். சூப்பர். ஏன்னா வர வர நிகழ்ச்சி ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் போயிட்டுருக்கு. அதுக்கு தயாரிப்பாளர் முஷரஃப் அவர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பாக. அந்த நிகழ்ச்சி தொகுப்பில் நீங்கள் 2 பேரும் அடிக்கிற லூட்டி இருக்குல்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கு.
நீங்க தான் ஜாலியா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல ஜாலி மட்டும் இல்ல, ஜாலியா இருக்கு. ஊட்டியில இருக்கிற மாதிரி அவ்வளவு கூலா இருக்கு. தானா வந்து மாட்டுதேங்க. கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். பிட் எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ். ஸோ கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருந்தது. நம்ம நிலாப்பிரியன் சொன்னது மாதிரி வர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்தது எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம புதிய ஆட்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, கலைஞர்கள். அவங்க கூட தங்க திறமைகளை வெளிக்காட்டினாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எதுன்னு சொல்லி நானும் நிலாப்பிரியன் தவப்பியும் காட்சிக்கிட்டு இருந்தோம். காட்சி இருந்த போகிற அவரும் சொன்னார், ஆரம்பத்திலே கமெண்ட்ஸை சொல்லிட்டார். முதல்ல விஜய் வந்தார், அதுக்கப்புறம் அந்த சித்திக் குரூப் வந்துச்சு. அந்த சித்திக் குரூப்பில் வந்து எல்லா கேரக்டரும் பண்ணிகிட்டு இருக்க போது அந்த ரவிக்குமார் அந்த சிரிச்சுக்கிட்டே இருந்தார், ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்ததுனால அதுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம டிஸ்கோ ராஜா வந்தார். டிஸ்கோ ராஜாவுக்கும் நம்ம நிலாப்பிரியன் சொன்னார் வந்து சொல்லி ராஜனும் நம்ம வன்னிராடை மூர்த்தியும் பண்ணை காமெடியில் நல்லா இருந்தாலும் கூட சில சங்கதிகளில் மூர்த்தியையும் இவரையும் காண முடியலை அப்படின்னு ஒன்று சொன்னார். அதே இது எப்படி இருந்தாலும் கூட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. எல்லாரும் நல்லா பண்ணாங்க. ஒரு என்டையர்லி அவங்கள விட அவங்க ஒரு வேறொரு கோணம், இவங்க ஒரு வேறு பண்ணிட்டு வித்தியாசம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த புதுமுகங்கள் வந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குற போது இதில் நமக்கு ரொம்ப தனித்துவமாகவும் அந்த இருந்த இந்த நிகழ்ச்சியிலே நான் நினைக்கிறேன் பார்த்த அத்தனை பேரையும் இந்த பார்வையாளர்களை ரொம்ப வயிறு குலுங்க அப்படி வயிறு குலுங்க சிரிச்ச வச்சதுல நம்ம விஜய்க்கு தான் இன்னைக்குடைய பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன சொல்ல வரேன்னு விஜய் காதல் வரும்போது கவிதை வரும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கல்யாணத்தில் போய் அப்புறம் கடைசியாக முடிச்சாரு பாருங்க. அதில் ஒரு சங்கிலி தொடராகவே போய் நல்லாவும் இருந்துச்சு, நகைச்சுவாகவும் இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராத்தில் அவருடைய நிகழ்ச்சி மிகவும் பக்காவாக இருந்துச்சு. அதனால அவருக்கு தான் இந்த முறை. ஓகே சூப்பர். எங்களுடைய விஜய் அண்ணா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான gift hamper எடுக்க போறாரு. So let's welcome him on stage please. ஓகே, காதல் வந்தா கவிதை வரும், கல்யாணம் நடந்தா வீட்டுக்கு கழுத வரும்ங்கிற மாதிரி செம்மையா சூப்பரா ஸ்டாண்ட் அப் காமெடி கொடுத்து இன்னைக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிற நம்ம விஜய்க்கு ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற சூப்பரான gift hamper கொடுத்துடலாம். ஆனா ஒண்ணு, இந்த பரிசு வாங்குறது மட்டும் இல்லை, இந்த காதல் கவிதையெல்லாம் சொல்லி போட்டு விஜய் போயிட்டு கல்லறையில் இருந்து அழுகுற காதல்னா வந்துடக்கூடாது. அப்படியெல்லாம் அதெல்லாம் சென்சார் கட்ல தான் இருக்குது. கல்யாணக்கார அடிக்கலாம் வந்தாச்சு, அந்த லெவலுக்கு வந்தாச்சு. நீ கல்லறை எல்லாம் இனிமேல் கல்யாண கார்டு அடிக்கல, கல்யாணனால இப்ப அடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கு. அது இருக்கு. அது இப்ப நம்ம யசோக்கான ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி கண்ணாடி பார்த்து குறுகுன்னு சிரிச்சுச்சுன்னா அது லூசுன்னு இல்ல அர்த்தம், யாரோ ஒருத்தன் லூஸ் ஆக்க போறான்னு அர்த்தம். அதனால சிரிக்கும் போது பார்த்து அப்படி இருந்தா நல்லா. அக்கா இது வந்து விஜய் உங்களை பார்த்து சொல்லல, இது வந்து விஜய் யாரையோ பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க நினைச்சிடாதீங்க யசோ பார்த்து தான் சொல்ற மாதிரி இல்ல, இது வந்து அவருடைய அனுபவம், அவருடைய அனுபவம் பேசிக்கா நம்மளுக்கு வருது. அது எப்படியோ இந்த நிகழ்ச்சி முடிச்சிட்டு போறப்ப குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் அவரோட வேலை. என்ன படம் சொல்றீங்க சொல்லலையே, பரிசு பத்தி நான் கட்டாயம் சொல்லணும். ரொம்ப நன்றி. மியூசிக் போட்டாச்சு தானே, ரொம்ப நன்றி பரிசு கொடுத்ததுக்கு. இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் தருவோம். சரி ஓகே, இவரோட சந்தோஷத்தோடையும் நாங்களும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க வர்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனுஷா அண்ட் யசோதரன். Gangnam Style.